Taste the Daily. தென்சென்னை அதிமுக வேட்பாளர் ஜெயவர்தனை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொண்ட அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அதிமுக ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட திட்டங்களை திமுக அரசு முடக்கி வருவதாக குற்றம் சாட்டினார். மாநில மக்களுடைய வரிப்பணத்திலிருந்து கட்டப்பட்ட இந்த கால்நடை பூங்கா திறக்க மனசு இல்ல. நிறைய பாலத்தை திறக்கிறீங்க, கட்டடத்தை திறக்கிறீங்க, மெடிக்கல் காலேஜ் நான் கட்டணத்தை திறக்கிறீங்க, சட்டக்கல்லூரி திறக்கிறீங்க, எல்லாம் ஸ்டிக்கர் ஒட்டி தானே திறந்துட்டு இருக்கிறீங்க. அப்படி இதுக்கு ஒரு ஸ்டிக்கர் ஒட்டி திறந்துட்டு போக வேண்டியதானே? ஏன் அது கை வலிக்குதா ரிப்பன் கட் பண்றதுக்கு? ஸ்டாலின் அவர்களே, மீண்டும் 24 அமாவாசை தான் இருக்குது. அதிமுக ஆட்சி மலரும். அந்த திட்டத்தை நாங்களே தூக்கி அம்மா கொண்டு வந்து அம்மா உணவகத்தை மூடுறதுக்கு பாக்குறாங்க. அவருடைய ஆட்கள் எல்லாம் பணியாளெல்லாம் குறைச்சிட்டாங்க. அது கொடுக்கின்ற பொருள் எல்லாம் குறைச்சிட்டாங்க. அதனால படிப்படியா அம்மா உணவகத்தை மூடுகின்ற ஒரு சூழ்நிலை இன்றைக்கு வந்து கொண்டிருக்கிறது. ஸ்டாலின் அவர்களே, நீங்கள் வேண்டுமென்றே திட்டமிட்டு மக்கள் வயிற்றில் அடிக்கின்றீர்கள், ஏழை மக்கள் வயிற்றில் அடிக்கின்றீர்கள். ஒருபோதும் மக்கள் மன்னிக்க மாட்டார்கள். வருகின்ற தேர்தலே அதுக்குண்டான பலனை அனுபவித்தே தீர்வீர்கள். மீண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு மக்கள் துணையோடு மலரும். இந்த திட்டம் வெற்றிகரமாக நடைபெறும். Taste the Daily.